நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. இந்த சாங் அந்த வில்லன் கூட அஃபேரில் இருக்கிறது டாக்டருக்கு தெரிஞ்சிருச்சுல, அதனால இனிமேல் நான் உன் கூட இருக்க மாட்டேன், நான் உன்னை டிவோர்ஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. இவளுக்கு கடுப்பாயிருது. என்ன, ஓ நீ கண்டுபிடிச்சிட்டியா, சரி அதை விடு, அதே மாதிரி தானே நீயும் அவ கூட இருக்க, அதனால தானே எல்லாம் சரியாக போச்சுல்ல, இப்போதுக்கு டிவோர்ஸ் வேணுங்கிற அப்படிங்கிறாங்க. சரி அதான் இப்போ எல்லாம் தெரிஞ்சு போச்சுல்ல, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ்ந்தது இவ்வளோ நாள் வாழ்ந்ததே பெரிய விஷயம், இனிமேல் நான் உன் கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவளுக்கு பயம் வந்துடுது. அப்படிலாம் என்னை விட்டு போக முடியாது, நமக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அதே மாதிரி எப்படி போக முடியும் ஃபேமிலியை விட்டு அப்படின்னு கேட்டோன்னே நம்ம டாக்டர் கேட்குறாரு, நீ ஒன்று என் மேலே ஆசைப்பட்டு என் கூட இருக்கணும்லாம் நீ பண்ணல, இன்கேஸ் நம்ம ரெண்டு பேருக்கு டிவோர்ஸ் ஆகிருந்து தெரிஞ்சிச்சுன்னா உனக்கு உன் ஸ்கூல் கையை விட்டு போயிடும், நீ ஹெட் மாஸ்டராக இருக்கியே உங்கள் அப்பாவோட ஸ்கூல், அது உங்கள் அப்பா உங்ககிட்ட இருந்து பறிச்சுப்பாரு, அதனால தான் எனக்கு தெரியும்டி, ஆனால் அதுக்கெல்லாம் நான் இனிமேல் பண்ண மாட்டேன், நான் உங்ககிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவளுக்கு கடுப்பாயிருது. இங்கே நம்ம லாரா இருக்காங்கல்ல, அவங்க வந்து வில்லங்கிட்ட வந்து வேலையும் கேட்குறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, உனக்கு நான் வீடும் கொடுத்து என்னோட கம்பெனியில் உனக்கு வேலையும் தரணுமா, என்ன தைரியத்தில் வந்த அப்படிங்கிறாங்க. லாரா சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப நாளாக லோகன் ஒருத்தனை தேடிட்டு இருக்கீங்கல்ல, அவர் எனக்கு தெரியும், நீங்கள் என்ன வேலைக்கு எடுத்துட்டிங்கன்னா நான் அவரோட பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு இவ சொன்னோன்னே அவன் எப்படி இவ்வளோ பெரிய கனெக்ஷனில் இவருக்கு இருக்குன்னு நினச்சிட்டு வேலைக்கு சேர்த்துக்கிறான். இவர் தான் லாகன்லி. இவர் ரொம்ப பெரிய ஃபாரின்லேருந்து ஒரு பிஸ்னஸ் மேன். இவர் கூட பிஸ்னஸ் வச்சுக்கிட்டா இவனோட பிஸ்னஸ் எங்கேயோ போயிடும். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் லாரா வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. இந்த லாகன்லையும் வந்துட்டு ஹாய், இனிமேல் தான் நான் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர், உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவளுக்கு சந்தோஷமாயிருது, வேலையும் கிடச்சிருச்சு வீடும் கிடச்சிருச்சு, இனிமேல் நம்ம தான் அப்படின்னு ஒரு மாதிரி மெதப்புக்கு ஆயிடுறா. அதுக்கப்புறம் இந்த லாகன்லி வந்துட்டு பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகிட்டார் இல்லையா, அதுக்கு ஒரு பார்ட்டி வைக்கலான்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அந்த வில்லன் கேங்கு ஹீரோயின்னு எல்லாருமே வந்திருக்காங்க. அப்போது சரி கேக் வெட்டலாம், எல்லோரும் ரிங்க ரெடியாக இருங்க, இப்போ கேக் பறந்து வரும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் சொல்கிறான். ஓகே ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட் அப்படின்னு சொல்லிட்டு லாகன்லையும் சொல்லும்போது ஹீரோன் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் டக்குன்னு அந்த ஃபவுண்டைன் மாதிரியே ஏதோ ஒன்று வந்து நம்ம மேக்ஸ் டீச்சர் ஃபஸ்ட் ஸ்க்ரீனில் விழுந்து செத்தாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு பொம்மை வந்து விழுகுது. லாகன்லி குறுகுறுன்னு பார்க்குறாரு. இதே பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு பயமாயிருது. அப்புறம் தான் இது என்ன அன்னைக்கு நடந்த சம்பவம் மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்துடுறாங்க. ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடுறாங்க. ஆனால் இந்த செட்டப் பண்ணது யார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. அப்போது இந்த சாங்குக்கு தான் நம்ம ஹீரோயின் மேலே எப்பயுமே சந்தேகமாச்சு. அவளுக்கு கடுப்பாய், நீ தானே இப்படி பண்ண, உண்மையை சொல்லு, நீ ஏன் இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. உண்மை சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் ஒத்துக்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னது நீ தான் இப்படிலாம் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் இப்படிலாம் பண்ண அப்படின்னு கேட்டப்போ நம்ம ஹீரோயின் எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. ஆமாம், அன்னைக்கு நான் லிஃப்ட்லேருந்து கீழே வந்துட்டு இருக்கும்போது தான் 40வது ஃப்ளோர்லேருந்து யாரோ அந்த பொண்ணு தள்ளி விட்டீங்க, நான் நல்லா பார்த்தேன், அதுக்கு காரணம் நீங்கள் யாரோ தான் இருப்பீங்கன்னு நினச்சேன், அதனால தான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது நாங்கள் தான் பண்ணணும் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்போ இவங்க சொல்கிறாங்க, உங்களை பற்றி எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, இங்கே பாருங்கள் உங்கள் எல்லாரும் முன்னாடி நான் உண்மையை சொல்கிறேன், என் புருஷனும் இந்த கேடு கிட்டவளும் அஃபேரில் இருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறத அந்த பொண்ணு பார்த்துருச்சு, அதனால தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவளை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. என்னது இப்படி ஒரு கள்ளக்காதல் நமக்குள்ளேயே இருக்கா தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படியெல்லாம் பண்ணால் நீங்கள் ஒத்துப்பீங்கன்னு நினச்சிட்டு தான் நான் இப்படிலாம் ட்ராமா பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களாம் அப்படியே ஷாக்காகி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இங்கே இந்த லாகன்லேயே இது பண்ணுறாரு, என் தங்கச்சியை கொண்டுட்டு நீங்களே எல்லாம் ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது தான் தெரியுது நம்ம மேக்ஸ் டீச்சர் வந்துட்டு சின்ன வயசுலேயே ஹீரோயினை விட்டு பிரிஞ்சுட்டாங்க இல்லையா, ஒரு ஃபேமிலி அடாப்ட் பண்ணி எடுத்து வளர்த்துருக்காங்க. அந்த அடாப்டிவ் பிரதர் தான் இவருக்கும் தெரியும் நம்ம ஹீரோயின் தான் அந்த பொண்ணோட அம்மான்னு சொல்லிட்டு. அப்போ இவர் முடிவு பண்ணுறாரு, சரி இவங்களுக்கு தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சே, பேசாமல் இவங்க கூட சேர்ந்தே அவங்கள பழி வாங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அதே ஹீரோயின்ட்டு சொல்ல இப்போ ரெண்டு பேருமே கை கொடுத்துட்டாங்க. சும்மாவே ஹீரோயின்ட்ட பண பவர், இவர்கிட்ட இப்படி பிஸ்னஸ் பவர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கை கோர்த்து அந்த பொண்ணை கொண்டவங்களை கண்டுபிடிச்சி பழி வாங்க போகிறாங்க. அதுக்கப்புறம் லாரா வந்துட்டு இவங்களை மீட் பண்ணுறா சாங்கை. அப்போ சொல்கிறா, நீ என்ன பெரிய இவன் நினைப்பா, உன் புருஷன் டைவர்ஸ் பண்ணிவிட்டு இன்னொருத்தன் புருஷன் கூட அஃபேரில் இருக்க உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையா, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சால் என்ன ஆகும்னு கொஞ்சமாச்சு யோசிச்சேன்னு கேட்குறாங்க. என்னடி மிரட்டுறியா, நீ என் புருஷனை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இப்போ நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்கியா, அதே மாதிரி என்ன மிரட்டுற, நீ
சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஹீரோயின் சொல்லி எல்லாருக்குமே எங்கள் 2 பேருக்குள்ளே இருக்க அஃபேர் தெரிஞ்சிருச்சுடி அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் வேணால் தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் ஒருத்தங்களை தவிர அப்படின்னோடனே இவன் முழிக்கிறா. யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறா. அப்போ லாரா கெத்த எந்திரிச்சு கதவை திறக்கிறாங்க. ஆப்போசிட்டில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர் வேறு யாரும் இல்லை, சாங்கோட அப்பா தான். அவங்க அப்பா கடுப்பாயிருது. இவளுக்கு மூஞ்சியெல்லாம் பயம்தான். அவங்க அப்பா சொல்கிறாரு, இவ்வளோ கேவலமாவாடி புருஷனை ஏமாற்றிட்டு வேற இவன் கூட அஃபேரில் இருந்துட்டு இப்போ டிவோர்ஸ் ஆகிட்டு இப்படி வந்து உட்காந்துருக்க. இனிமேல் அந்த ஸ்கூல் உனக்கு கிடையாது. உங்கள் அக்கா தான் இனிமேல் அதை பார்த்துக்க போகிறா. உனக்கும் எங்கள் ஃபேமிலிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. போய் தெருவில் நில்லுடி அப்படின்னு சொன்னேன். இவளுக்கு ஐயோ அந்த ஸ்கூல் தான் என் உலகமே, அந்த ஸ்கூல் மட்டும் எங்கிட்ட எல்லாம் செத்து போயிடுவேன்ப்பா. பாட்டு பாடி இவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டு அந்த ஸ்கூலை நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு இத்தனை வருஷமாக, என்னால் விட்டு போக முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மண்டி போட்டு கெஞ்சுன்னு கெஞ்சுறா. அவங்க அப்பா இறக்கமே பார்க்கல. நீ வந்துட்டு கட்டின புருஷனே ஏமாத்தினவன் என்ன வேணா பண்ணுவடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக பேசிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. மழை வேற வருது. இவ பின்னாடியே ஓடி போகிறா. அப்பா நான் கண்டிப்பாக அந்த ஸ்கூலை விட்டு தர மாட்டேங்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, உங்களால் தான்ப்பா நான் இப்படி ஆனேன், நீ ரொம்ப கெட்டவப்பா, என்னை நீங்கள் ஒழுங்காக வளர்த்தாதனால தான் நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லவும் அவருக்கு ரொம்ப கடுப்பை அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் நடந்துட்டு இருந்ததில் அவர் அப்படியே ஸ்டெப்லேருந்து கீழே விழுந்துடுறாரு. இவளும் போய் காப்பாற்றலான்னு பார்க்குறா. ஆனால் இவளோட வில்லி புத்தி சும்மா விடுமா? அப்பா அங்கே உயிருக்கு போராடிட்டு கத்திட்டு கிடக்குறாரு. ஆனால் அப்பா யோசிக்க, இது அப்பாவுக்கு மட்டும்தானே தெரியும், அம்மாவுக்கு தெரியாதுல்ல, பேசாமல் அப்பா இப்படியே சாவட்டும், நம்மளுக்கு தேவையான ஸ்கூல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறான் அந்த இடத்த விட்டு. அங்கே அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. வீட்டுக்கு வந்துட்டு இவன் பியானோ வாசிக்கிறா. அப்பா நீ செத்துட்டீலப்பா, இனிமேல் அது ஸ்கூல் எனக்கு தான், அந்த ஸ்கூலை நான் யாருக்காகவும் விட்டு தர மாட்டேன், என் கோட்டடா அது அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறா. அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக கிளம்பி போய் ஹாஸ்பிட்டலில் அவங்க அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போது வந்துட்டு பேய் நடிப்பை போடுறா. அப்பா என்னை விட்டு போயிட்டீங்களேப்பா, சின்ன வயசில் குச்சி மிட்டாய் வாங்கி கொடுத்தீங்க, குருவி ரொட்டி வாங்கி கொடுத்தீங்க, இப்போ ஏன்ப்பா இப்படி போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நடிக்கிறா. எவ்வளவு பெரிய வில்லி, உங்களுக்கு இவ்வளோ பார்த்தாலே கடுப்பாகுதா? பிளாக் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் லாரா தான் இந்த வில்லன்ட்ட வேலைக்கு சேர்ந்துட்டானே, அவன் ரெட் வைன் குடிச்சிட்டு இருக்கான். அது கையில் கன்னத்தில் ஒரு மாதிரி ரத்தம் மாதிரி அப்பனோன்னா அவனுக்கு ஏதோலாம் ஞாபகம் வருது. சின்ன வயசில் அவனுக்கு ஏதோ நடந்திருக்கும் போல் இந்த மாதிரி ரத்தம் சம்மந்தப்பட்டது, அதெல்லாம் ஞாபகம் வந்து அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். லாரா தான் ஹெல்ப் பண்ணி டாக்டர்கிட்டலாம் கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்க வச்சுருக்கா. அப்படி அவரை படுக்க வச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்தா சாங் அங்கே வந்திருக்கா. சாங் இவளை பார்த்தோன்னே நேராக உள்ளே போய் பார்த்தா அவர் இப்படி படுத்து கிடக்கிறா. அதே பார்த்தோன்னே இவ வந்து தப்பாக நினச்சிட்டா. தப்பாக நினச்சிட்டு நம்ம லாராவை சாப்பிடணும்னு நினைச்சிட்டு என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, இங்கே பாரு அவன் ஏன் ஆள், அவன் எனக்கு மட்டும்தான், நீ எல்லாம் அவனை தொடணும்னு நினச்சி கூட பார்க்கக்கூடாதுடி, நீ எல்லாம் ஒரு கால் தூசி கூட சமம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பேசுகிறா லாராவை. அப்போ லாராக்கு கோவம் வந்து, என்ன போல பேசுகிற, உன் புருஷனை கூட நான் இப்படி இருந்தப்போ கூட நீ இப்படி பேசலையே, எவனோ ஒருத்தனுக்காக இப்படி பேசுகிற, நீ என்ன அவனோட பொண்டாட்டியா, நீ ஏன் அவனுக்கு கீப்பு தானடி, நீ இவ்வளோ கொந்தளிக்கிறத பார்த்தா எனக்கு ஆசையாக இருக்குது, நானும் அவரை வலைக்குள்ளே போட்டுட்டா நீ இன்னும் என்னை பார்த்து கடுப்பாகல, நீ கடுப்பாகிறத பார்த்தா நான் சந்தோஷமாவன்ல அப்படின்னு சொன்னோன்னே இவளுக்கு காண்டாகுது. அதுக்கப்புறம் இவன் நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக அந்த மேக்ஸ் டீச்சர் கீழே விழுந்தாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு வந்தோடனே இவளுக்கு ஏதோ ஒன்று தோணுது. என்னன்னா, அன்னைக்கு மேக்ஸ் டீச்சர் கீழே விழுந்த அன்னைக்கு லாராவும் தான் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இப்போ யாரையோ பார்க்க வந்திருக்கா. அப்போது லாராக்கு அப்போ குடிச்சிருந்தாங்க. இந்த இடத்த பார்த்தோன்னே ஞாபகம் வந்துச்சு. இவங்க அப்படியே ஒரு மாதிரி பயந்துட்டு இருக்காங்க. அப்போ மேக்ஸ் டீச்சர் தள்ளி விட்டதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்க கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு, இங்கே பாருங்கள், நான் உங்கள்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும், நான் வந்துட்டு உங்களை மட்டும்தான் இனிமேல் நம்பர் தான் இருக்கேன், உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அந்த மேக்ஸ் டீச்சர் வேறு யாரும் கிடையாது, நான் பெற்ற பொண்ணு தான் இவங்கெல்லாம் சேர்த்து கொண்டுருக்காங்க, அதனால அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டி தான் நான் இவ்வளோ மறைஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு எனக்கு தெரியும், அதனால் நீங்கள் இனிமேல் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டோன்னே, கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் இவங்க அப்படியும் ரொம்ப பயந்துட்டுருக்காங்க. இவங்களுக்கு உண்மையான கொலைகாரங்க யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் ஹீரோயின்ட்டு சொல்லாமல் இருக்காங்க. இது ஏன் அப்படிங்கிறத நம்ம போக போக பார்ப்போம். ஆனால் இந்த சீனுக்கு அப்புறம் இந்த லாரா வில்லியா ஒரு மாறிடுறா. என்னென்னா, நேராக நம்ம வில்லன்ட்டே நேராக போயிட்டு, இந்த மாதிரி உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் கொலை நடந்துச்சுல, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டி தான் உங்கள் ஒய்ஃப் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் உண்மையான பொண்ணு தான் அப்படிங்கிறத மட்டும் சொல்லாமல், நீங்கள் யார் கொலை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு தைரியமாக இருந்துக்கோங்க, அவள் சும்மா விட மாட்டா உங்களையெல்லாம், அவள் இருக்கிறத பார்த்தா கண்டிப்பாக உங்களெல்லாம் பழி வாங்காமல் விட மாட்டா அப்படிங்கிறாங்க.
அப்போ அவர் சொல்கிறாரு, ஓ அப்போ அவள் உன்னை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டாளா, அப்போ நீ இனிமேல் அவள் சொல்கிறதெல்லாம் என்கிட்ட சொல்கிறியா, அவளோட பிளான் பழிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. லாரா ஒத்துக்கிறா. அடி பாவி, இவளை உண்மையான காரியம் நம்பி வந்து சொன்ன ஹீரோயினுக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுறா. அது இல்லாமல் அந்த துரோகம் மட்டும் இல்லாமல் கன்றாவி இந்த துரோகத்தையும் பண்ணுறா. லாராவும் ரொம்ப வில்லி தான் போலையே. அதுக்கப்புறம் லாகன்லி அந்த வில்லன் கிட்ட வந்துட்டு ஒரு மாதிரி இதெல்லாம் கொடுத்துட்டு, இந்த பாருங்கள் இந்த இன்விடேஷன் உங்களுக்கு தான், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க, நான் ஒரு பார்ட்டிக்கு உங்களெல்லாம் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வண்டி அனுப்பி விட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு அந்த காரில் போய்கிட்டு இருக்காங்க. அதில் இருக்கிற ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு எல்லோரும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. வேறு எதுவும் இல்லை, இது எல்லாமே லாகன்லியோட பிளான் தான். கூட்டிகிட்டு வந்துட்டு பழி வாங்கறதுக்கு வேண்டி எல்லாத்தையுமே ட்ரிங்க்ஸில் எல்லாம் என்னத்தையோ கலந்து மயக்கம் போட்டு விழ வச்சிடுறாங்க. எந்திரிச்சு பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க, சுற்றி தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இவங்கெல்லாம் உள்ளே மாட்டிக்கிட்டாங்க. இவங்கெல்லாம் வெளியேற வரணும், கதவு தரங்கன்னு சொல்லிட்டு கத்துன்னு கத்துறாங்க. ஆனால் யாருமே வர மாட்டேங்கிறாங்க. அப்போ ஒரு வாய்ஸ் மட்டும் வருது. மாஸ்க் மூஞ்சி போட்ட ஒருத்தன் முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். அவன் சொல்கிறான், உண்மையை சொல்லுங்கள் மேக்ஸ் டீச்சர், நீங்கள் யாரோ ஒருத்தங்க தான் தள்ளி விட்டு கொண்டிருக்கீங்க, யாருன்னு உண்மையை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி வாய்ஸ் மட்டும் வருது. அது ஒரு மாதிரி கரகர வாய்ஸ் வருது, யாரோட வாய்ஸுமே இல்லாத மாதிரி. இவங்களாம் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க, ஐயோ எங்களுக்கு உயிர் பயம் வந்துருச்சு, வெளியே விட்டுருங்க, நாங்கள் உண்மையை சொல்லிடுறோம், ஆனால் எங்களை யாருக்கும் தெரியாது, இவங்க 2 பேர் தான் காரணம்னு நினைக்கிறேன்ட்டு எல்லாரும் மாறி மாறி போட்டு கொடுத்துட்ருக்காங்க. இவங்களுக்குள்ளேயே பயங்கரமான சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வெளியே வந்து மாஸ்க் கழட்டிட்டு நான் தான் இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு இவங்களுக்கெல்லாம் ஷாக் ஆயிடுது. நீயா எதுக்கு எங்களெல்லாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, லூசாடி நீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்கும்போது தான் சொல்லிடுறாங்க ஹீரோயின் உண்மையை. உங்களுக்கெல்லாம் தெரியுமா, இறந்த மேக்ஸ் டீச்சர் என்னோட பொண்ணை நீங்களாம் கொண்டு இருக்கீங்க, யார் கொண்டதுன்னு சொல்லுங்கன்னு எல்லாருமே ஸ்டன் ஆயிடுறாங்க. இவளுக்கு தெரிஞ்சிருச்சு, நான் ஃபஸ்ட்லேருந்தே உண்மையில தான் சந்தேகப்பட்டேன், ஆனால் உனக்கு அவள் பொண்ணாக இருப்பான்லாம் நினச்சி கூட பார்க்கலடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. இங்கே பாம் வேறு வெடிக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க ஹீரோயின். அந்த பாம் வேறு டிக்குன்னு வருது. நம்ம ஹீரோயின் வேறு இப்படி வந்து சொன்னோன்னே எல்லோரும் ஷாக்கில் இருக்காங்க. ஆனால் இவங்க யாருக்குமே தெரில, உண்மையாகவே யார் கொலை பண்ணதுன்னு எங்களுக்கு தெரிலன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. அதனால ஹீரோயின் இருந்துட்டு சரின்னு விட்டுறாங்க, உண்மையாகவே யாருக்குமே தெரியலன்னு சொல்லிட்டு. பாம் வந்து அது அப்படியே டிக்குன்னு வந்து வெடிக்கிற மாதிரி வருது. ஆனால் டக்குன்னு அந்த காரோட கதவு திறந்துருது. அதுலேருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. கோடீஸ்வரங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் கெத்து காட்டிட்டு இருந்தவங்களாம் இப்போ புரண்டுன்னு சொல்லிட்டு தவழ்ந்துட்டு என்னென்னமோ போய்கிட்டு இருக்காங்க. கஷ்டப்பட்டு தப்பிச்சு சேரு சகதியமாக போய் தப்பிச்சிடுறாங்க. அவளை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிவெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஹீரோயின் நேரம் லாரா போய் மீட் பண்ணுறாங்க. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், உண்மையான கொலைக்காரங்க யாருன்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கே யாருக்கும் தெரில. எனக்கும் தெரிஞ்சிருச்சு இப்போ யாருன்னு, அந்த வில்லன் குரூப்பில் யாரும் கொலை பண்ணல அவளை அப்படின்னு சொன்னோன்னே இவ பயந்துடுறா. அப்படியா, அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமாகவே கேட்குறா. ஏன் உங்களுக்கு தெரியாதா, உங்களுக்கு தெரியுங்கிறதும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இவளுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடுது. என்ன சொல்கிறீங்க, எனக்கு யாருன்னு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்குறா. அப்போ தான் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்கிறாங்க. அன்னைக்கு ஹீரோயின் போய் லாரா கிட்ட நான் தான் மேக்ஸ் டீச்சரோட அம்மான்னு சொல்லி எல்லாம் உண்மையே சொன்னாங்க இல்லையா. ஸோ அன்னைக்கு திடீர்னு பார்த்தா லாரா திடீர்னு அடிச்சு பிடிச்சி ஓடிக்கிட்டு இருக்கா. ஏதோ ஒரு செயின் எல்லாம் எடுத்துகிட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோ அந்த செயின் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா அது நம்ம மேக்ஸ் டீச்சர் போட்டிருந்தா அதே செயின். அதே பார்த்தோன்னா ஹீரோயினுக்கு டவுட் வந்துடுது. பார்த்தா அந்த செயினை தூக்கிட்டு குடுன்னு ஓடுறாங்க. ஓடி போயிட்டு லாரா அங்கே இருக்கிற ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே போய் அந்த செயினை எரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோனுக்கு டவுட் வந்துடுது. அப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, அந்த செயின் எப்படி உங்ககிட்ட வந்ததுன்னு நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது, நீ குடிச்சிட்டு அன்னைக்கு மறந்துட்ட எல்லாத்தையுமே. நான் சொல்கிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே உனக்கே தெரிஞ்சுது மேக்ஸ் டீச்சரை கொலை பண்ணது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. இவ அப்படியே முழிச்சிட்டு நிற்கிறா. அப்போ தான் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. என்னென்னா மேக்ஸ் டீச்சர் அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. தப்பிச்சு போகிறக்காக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த லாரா தான் அங்கே போயிருக்கா. லாரா அங்கே போயிட்டு ஒரு மாதிரி பார்க்குறா. என்னென்னா லாராவுக்கு ஒரு பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணு சாங் காம்படிஷனுக்குள்ளே அந்த காலேஜ்குள்ளே போகணுன்னா இவ இருக்கக்கூடாது. ஏன்னா லாராவோட பொண்ணை விட மேக்ஸ் டீச்சர் நல்லாவே பாடுவாங்க. ஸோ மேக்ஸ் டீச்சருக்கு அந்த இடத்துல சீட்டு கிடச்சிடக்கூடாது, ஏன் பொண்ணு போகணுன்னு சொல்லிட்டு இந்த லாரா தாங்க மனசாட்சியே கொஞ்சம் கூட இல்லாமல் மேக்ஸ் டீச்சரை கொன்னவ. இவ்வளோ நாள் இவளுக்குமே தெரியாமல் தான் இருந்துச்சு. அப்படி கொலை பண்ணும்போது தான் அந்த நெக்லஸ் கையில் மாட்டி இருக்குது. ஹீரோயின் சொல்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு மாதிரி கண்ணுக்கு உண்மை தெரிஞ்சது இல்லையா, அப்புறம் தான் செயின் இருக்குன்னு தெரிஞ்சு அதை கொண்டு போய் எரிக்க போயிருக்கா. மேக்ஸ் டீச்சர் செத்ததுக்கு காரணம்
லாரா தான். இந்த ட்விஸ்ட் தெரிஞ்சனால தான் இவளே பயந்துட்டா. நான் கொன்றுக்க மாட்டேன். ஐயோ! தெரியாம குடிச்சிட்டு கொன்னுட்டேனே! இவ வேற கண்டுபிடிக்கிறேங்கிறா. கண்டுபிடிக்கணும்னா நம்ம வில்லன் கூட போய் சேர்ந்தா தான் ஆகும்ன்னு சொல்லிட்டு தான் இவ வில்லன் கூட போய் சேர்ந்திருக்கா. இவளே ஒரு வில்லியா மாறிட்டா. உங்களுக்கும் இந்த ட்விஸ்ட் செம்மையா தெரிஞ்சுச்சுன்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் ட்விஸ்ட் செம்மையா தெரிஞ்சுதான் ஃபயரா அது இருந்துச்சான்னு சொல்லிட்டு நான் கமெண்ட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த எபிசோட்ஸ்லாம் இன்னுமே பயங்கரமாக இருக்கும். ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை, see you, love you all.